ஊற்றி பிறகு என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். அதுல 2-3 காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். மரணத்தை கொண்டு வந்த பிசாசை தம்முடைய மரணத்தினால் என்ன செய்து விட்டார்? அழித்து விட்டார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? விடுதலையை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிலுவையிலே ஆண்டவர் என்ன செய்தார்? தோற்று போகல. அவர் நம்மகிட்ட இருந்து பிசாசு புரிந்து கொண்ட எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. அத கொலோசையர் 1-2 அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 14 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம நினைக்கலாம், ஒருவேளை உலகம் நினைக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். பிதா தம்முடைய வல்லமையினால இயேசு என்ன செய்தார்? எழுப்பினார். ஏன்? நாம எல்லாரும் பிசாசுக்கு அடிமையாய் போயிட்டோம். எல்லாரும். எப்படி பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அதே போல பிசாசு நம்ம என்ன அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அதனாலதான் வேதத்துல இவனமாய் வசனம் சொல்கிறது. நன்றா, இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கும் நம்ம தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை கண்டா, தேவனுடைய பிள்ளைகளை கண்டா என்ன செய்யறாங்க? அடிமைப்படுத்தி வைக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சொல்ல ரோமர்களின் நிருபம் 9 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. சரி, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பார்வோனுக்கு அவன் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கடினப்பட. ஏன்? அவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்கும், தேவனுடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கும்படிக்குதான் ஆண்டவர் அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். சும்மா விடுவானா? பிசாசு சும்மா விட்டுருவானா? இல்ல. நல்லா அறிந்து கொள்ளணும். இயேசுவை கொன்னுட்டனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். பார்வோனுக்கு என்ன சந்தோஷம்? எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யணும். அதுக்கு அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஏன்? இவங்க பெரிய ஆளாயிடக்கூடாது, இவங்க நம்மளை என்ன செய்யக்கூடாது? ஆண்டு கொள்ளக்கூடாது. அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். எல்லாரையும் கொண்டு போய் முதல்ல என்ன பண்றான்? மறுத்து வச்சு கூட பேசுறான். எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போட்டுன்னு சொல்றான். ஆனா அந்த மருத்துவ வச்சு தேவனுக்கு பயப்பட்டபடினாலே அவங்க ஒரு தந்திரமா சொல்லிடுறாங்க, நாங்க போறதுக்கு முந்தி இணைஞ்சிரும் குழந்தை பிறந்த. ஏனென்றால் அவர்கள் கடினமான வேலை செய்யறபடினால அவர்கள் பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. நாங்க போறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்யறோம்? குழந்தை பிறந்துரும். ஆனபடினால எங்களால கொல்ல முடியலன்ட்டாங்க. ஆனபடினால் அந்த மருத்துவ வச்ச தேவன் நினைச்சதாரா ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆனபடினால் பிரியமானவர்களே, இவன் தந்திரம் எவ்வளவுதான் தந்திரம் போட்டாலும் அந்த தந்திரத்தெல்லாம் முறியடிக்க முடியுதான் ஆண்டவர் மோசையை எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். பாதுகாத்தார். அவன் அங்கு கொண்டு போனார். அவன் மூலமா தான் பின்பு விடுதலை ஒன்றை இங்கே பார்க்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி அவருடைய ஆண்டவர் தம்முடைய வல்லமை அங்கே எப்படி வெளிப்படுத்தினாரா? அதே இத யாத்ராகமம் 6 அதிகாரத்திலே 9 அதிகாரத்துல தான் எழுதப்படும். யாத்ராகமம் 9 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையை அங்கே பார்வோனுக்கு வெளிப்படுத்தும்படியாக 9 வாதம் கொடுத்தும் அவன் கீழ்ப்படியல. இனி என்ன கண்டா நீ செத்தானி தான் சொல்லி அனுப்புறான். வாண்டவச்சரா ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, இந்த நியமித்த பஸ்கா ஆட்டுக்குடி நியமித்த நீங்க நியமிங்க, தலைப்பிள்ளை சங்காரம் உன்னை விரட்டி விடுவான், நீங்க என்னெல்லாம் வேணுமோ அவங்கள்ட்ட கேட்டு கொள்ளையிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனபடினால அது என்ன செய்யப்பட்டுச்சு? நிறைவேறினதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மறந்து போயிடும்.
இன்றைக்கும் அப்படிதான். ஒருவேளை மோடி அப்படின்னு நினைக்கலாம், அமித்ஷா அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் எல்லாம் செய்யலாம். ஆண்டவர் எதுக்காக விட்டு வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா விட்டு வைக்கல. எவ்வளவு என்ன ஓட்ட போட்டாலும் எப்படி வந்துடுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கிடுங்களேன். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அவங்க என்ன செய்ய முடியாது, மேல இருக்க முடியும். ஒரு நாள் வரும், இந்த பார்வோனுக்கு கிடைச்ச கதிதான். ஆமா, அதுல சந்தேகமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. வச்சிருக்கானா ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் செஞ்சிருப்பார், வைத்திருப்பார். ஆனா சடுதியா வரும், மறந்து போயிடக்கூடாது. பார்வன் விரட்டி விட்டான், விரவரைஞ்சான், விட்டுட்டு எறிஞ்சான், திரும்ப பின்தொடர்ந்தான். இங்க எல்லாம் சமுத்திரம் அடைச்சுக்கிட்டு. ஆனால் அந்த சமுத்திரத்திலிருந்து ஆண்டவர் ஹல்லேலூயா அதை இரண்டாக பிரித்து தம்முடைய ஜனத்தை மீட்டு கொண்டதை பார்க்கிறோம். இன்று கண்ட ஏற்ற நீ என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான்னு சொல்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனா இவன் நினைஞ்சா பின்தொடர்ந்து போய் சமுத்திரத்தில் நினைஞ்சா மாண்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆண்டவர் எவ்வளவோ கிருபை இறக்கத்தை செய்கிறார், ஆனாலும் திரும்ப திரும்ப பின்தொடர்ந்து வந்தானே அவ்வளவுதான். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் செய்ய அவரால் முடியும். ஆனா தம்முடைய ஜனம் நாம நல்ல துதிக்கிற ஜனங்களாக, சண்டை போடுற ஜனங்களா இல்ல. துதி நம்முடைய வாயில துதி தான் வரணும். சண்டை வார்த்தைகள்லாம் வரக்கூடாது, கோபமான வார்த்தை வரக்கூடாது. நீங்க எந்த அளவு உங்களை தாழ்த்தி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய வல்லமையை உன் மூலமாய் வெளிப்படுத்துவார். இல்ல உன் வாயில் வார்த்தையில ஒரு வல்லமையுமே இருக்காது. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நீ வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் இந்த வருடத்துல ஒரு வல்லமையை வெளிப்படுத்துவார். அரசியல் மத்தியிலே சந்தேகமே கிடையாது. ஆனா விட்டு வச்சிருக்க ஒரு காரியம் இருக்கு. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, வேற மாதிரிலாம் ஜெபிக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஆனபடினாலே பிரியமானவர்களே, இது வல்லமையின் ஆண்டு. போன மாதம் நமக்கு செய்தி நம்மை சுத்திகரிக்கிற மாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நிறைய பேர் தங்களை சுத்திகரிக்க மறந்துட்டீங்க, வேற மாதிரிலாம் போயிட்டீங்க. 7 காரியம் சொன்னேன். உலகம், மாமிசம், பிசாசு, வியாதி, என்னென்னலாம். ஆனபடினால 7 காரியங்கள் உனக்கு சொல்லப்பட்டது. வியாதி, மரணம், பயம், இது எல்லாத்திலும் இருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருந்தார். நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அவரிடத்துல போயிருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அது மாத்திரமல்ல, ஆனபடினால எல்லாரும் தங்களை சுத்திகரித்து கொண்டீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்துச்சு, பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார், அமைதிப்படுத்தினார், சமாதானத்தை கட்டளையிட்டார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் சரி, இந்த புது வருட வாழ்த்தலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தார், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார். அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துதை நான் தெரியப்படுதான். செய்திக்கு நம்ம போகிறோம். வாசியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். சரி, ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறத அங்கே ஆபிரகாமுக்கு சொன்னி, எனக்கு முன்பா நடந்து கொண்டு எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக நாம இருக்கிறோம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்க ஆண்டவர் எங்க பாக்குறாரு, கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க செய்யுது, உலாவிக்கு. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது என்பதை முதல்ல ஆணித்தரமா நம்ம வச்சிருக்கணும். ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு அது பண்ண, ஆண்டவர் அந்த சபையில என்ன செய்யறாரு, உலாவி கொண்டு இருக்கிறார். துன்மார்க்கமான காரியம் என்னன்னா ஆண்டவர் தட்டிடுவாரு. ஆண்டவருடைய கிருபையினாலதான். ஆனபடினால நாம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அங்கே சொல்லப்படுகிறது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயசுல சொல்றாரு? 99 வயசுல சொல்றாரு.
வேதம் சொல்லுது சாராளுடைய கப்பம் செத்து போச்சு. எத்தனை வயசுல? 90 வயசுல. இங்கே ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். அப்ப அவரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. அதனாலதான் ஆண்டவர் மரியாளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? அவன் எல்லாத்தையும் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமில்லை என்று சொன்ன உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் மரியாள் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, 1:49 வாசியுங்கள். வல்லமையுள்ளவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நல்ல வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை உனக்கு செய்வார். மரியாளுக்கு செய்தார், இன்னைக்கு உனக்கு செய்யும்படிதான் ஆண்டவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். வல்லமையுடையவர் அவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். எலிசபெத்தை போய் சந்தித்த பொழுது, எலிசபெத்து வயிற்றுல இருந்த குழந்தை என்ன செஞ்சா? களிப்பாய் சொல்லிட்டு. 2 பேருமே கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நன்றாக, அப்ப வல்லமையுடையவர் நமக்கு எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்போ? கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படும் பொழுது. ஆனபடியான நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், வேதம் நமக்கு அப்படித்தான் உனக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், எல்லாருக்கும் செய்வார். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமமா நடக்கணும், இங்கே அவள் கீழ்ப்படியணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுளை ஒப்பு கொடுத்தா. ஆனா கேள்வி கேட்டாள், இது எப்படி? அது கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ஆனாலும் தேவன் சொல்ற, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளுக்கு சொல்லதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. இப்ப ஆபிரகாம் அப்படின்னா என்ன? மேன்மையான தகப்பன்னு அர்த்தம். ஆபிரகாம், அவன் பேரை மாத்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் இனி 5ஆம் உன் பேர் வசனம். ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்போ சகல ஜாதிகளுக்கும் அவனை தகப்பனாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பேரை மாத்துறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், போன வாரத்திலேயே நமக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்படுது. உலகத்தான் பேரை விட்டுட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பேரை நம்ம வைக்கணும், நல்லா அறிஞ்சுக்கணும். அப்ப இப்ப என்ன செய்யப்படுறான்? ஜாதிகளுக்கே உன்னை தகப்பனா மாத்துறேன்னு சொல்கிறார். அதே போல சாராளுக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. சாராணி நீ அழைக்காத. ஆமா, நல்லா அறிஞ்சுக்கணும். சாராய் தான் அவ பேரு. ஆனா இனி நீ என்ன செய்யக்கூடாது? சாராய் நீ அழைக்க கூடாது. எப்படி அழைக்கணும்? சாராள் என்று நீ அழைக்கணும். சாராள்னா எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு? ஜாதிகளுக்கெல்லாம் அவள் தாயா மாறுறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு என் ராணினி தான் அவன் சொல்லியிருப்பான். ஆனபடியா நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்துல நமக்கு அப்படிதான் ஆண்டவர் பேரை மாற்றி வச்சிருக்கிறார். முதல்ல நல்ல பேர் விட்டாச்சுன்னா பிரச்சனை. ஒவ்வொரு வாயத்தையும் நம்ம வாக்குள்ளே போக மாட்டேங்க, ஒருத்தர் பேர் வைக்கிறதுல. நல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பைபிள்ல இருக்கிற பேரை வைங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். வருங்காலத்துல தேவனுக்கு எப்படி இருப்பாங்க? சாட்சிகளா இருப்பாங்க. புஸ்து கிசுன்னு வச்சுட்டு வாக்குலையும் போக மாட்டேங்க, ஒண்ணுக்குள்ளையும் போக மாட்டேங்க, ஜபிக்கும் போது வரையும் மாட்டேங்க. ஆனபடி நான் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் பேரை மாத்தினா அதுக்கு ஒரு ஒவ்வொரு பேர்லயும் ஒரு ஆத்திரம், அர்த்தம் இல்லாத பேரே கிடையாது பைபிள்ல. எல்லாத்துக்கும் கண்களானதுல அர்த்தம் போட்டிருக்கு. ஆனபடினால அப்படி நாம நம்ம பிள்ளைகளுக்கும் உலகத்தான் பேரை வைக்காம, சூப்பர் அது இதுன்னு வைக்காம, உலகத்துல என்னெல்லாம் அப்படி வைக்காம, தேவனுடைய பிள்ளைகளுடைய பேரை, சாட்சியாளர்களுடைய பிள்ளைகளை நாம் வைக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனபடினாலே ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்ம சொல்ல முடியும். ஆபிரகாமை நிறைய, அதே போல ஈசாக்கை ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா நீங்கள் முதலாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர்.
இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி எனக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அவர் அப்படி செஞ்சா என்ன செய்யணும்? சபையில கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சபையை வைத்திருக்கிற நோக்கம் அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்த சபை ஆனபடினால அவருடைய சமூகத்துல நீ என்ன செய்யணும்? உன் வாய்களை திறந்து சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனபடினால் பிரியமானவர்களே, வாசிங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்க. ம் 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 சரி. அவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வருஷம் வாக்கு தத்துவம் கொடுக்கிறோம். கேட்கிறோமா இல்லையா? மாசம் மாசம் வாக்கு தத்துவங்கிறாங்க. வாங்கிட்டு போயிட்டு உன் வாழ்க்கையில நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறனா உன் குறைய அறிக்கை செய்யணும். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். அப்பதான் அது நிறைவேறும். சும்மா வாக்கு தத்துவம் தானே வாங்கி வாங்கி பைபிளுக்குள்ளேயும் அங்க வீட்டுலயும் அலையிலையும் ஒட்டி வச்சா நிறைவேறாது. அதை நீ கை கொள்ளும் பொழுது, உத்தவமா அதை நடத்தும் பொழுது உன் வாழ்க்கையில நிறைவேறும். இல்லைன்னா நிறைவேறாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏதோ வாக்கு தந்துட்டு இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூட நிறைவேற வேண்டாம். என்ன இருக்குது? ஒரு கீழ்ப்படிதல் வேண்டியதா இருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனபடினாலே வாக்குத்தத்தம் சொல்லிட்டு நாம அதுக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது அது நிறைவேறும் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. எபிரேயர்ல கூட அழகா சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர். அப்போ நம்ம வாக்குத்தத்தம்னா அதை நம்பணும். காண்கிறதை நம்புகிறது என்ன இல்லையா? நம்பிக்கை இல்லை. காணாததை நம்பினோமானால். எபிரேயர் வாசிங்க 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்களா? ம் 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 நல்லா அறிஞ்சு கொள்ள வேண்டும். நீ உலகம் என்ன சொல்லுது? குரங்குல வரந்தா அப்படி இப்படி திருச்சி அப்படி இப்படி சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டான நீ முதல்ல விசுவாசிக்கணும். உலகத்துல சயின்டிஸ்ட் 1000 எடுத்து சொல்லுவோம். அப்படி இப்படி ஆனா உனக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் உனக்கு பலிக்கும் என்று சொல்லுது. ஆமே. இந்த அறிவு மேல நமக்கு வேணும். உண்டாக்கப்பட்டதெல்லாம் தேவனுக்காக தான் உண்டு பண்ணப்பட்டது. அத மனுஷங்க உலகத்தை கொடுத்தாரு. ஆனா இவன் பிசாசுகிட்ட வித்து போட்டான். நல்லா ஏமாத்தி வாங்கிட்டான். ஆனபடினால இன்னைக்கு வரைக்கும் நாம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பிசாசுக்கு தான் அடிமையா இருக்கும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபையில கொண்டு வச்சிருக்கிறார். எதுக்காக? திரும்பவும் இயேசுவை போல மாறும்படிக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். வேற எதுக்குமே கிடையாது. மற்ற ஆசீர்வாதம் உனக்கு எப்படி தருவாராம்? கூட கொடுப்பார். நீ இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ அறிக்கை செய்யும், மற்ற எல்லாம் என்ன செய்யும்? உனக்கு கூட வரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் 10:23 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:23. ம் ம் சரி. அப்போ வாக்குத்தத்தத்தை நீங்க வாங்கிட்டீங்க. என்ன வாங்கிட்டீங்க? நீ ஜெபிக்க வேண்டிக் கொள்ளனா ஜெபிக்கிறது. நீ நினைக்கிறா இப்படி வச்சா அப்படி வருமே இப்படி வருமே நீ நினைக்கிறா. உன் வாக்குத்தத்தம் நீ அறிக்கையிடுறதையும் பார்க்கிறாரு. உன் நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா இருதயத்தின் நினைவு வாய் பேசுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ இருதயத்துல நீ நினைக்கிறது கூட ஆண்டவர் உனக்கு செய்வேன்னு சொல்லுகிறார். அப்ப அதனாலதான் அங்க சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது,
அவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி வாயினால் அறிக்கை செய்யணும். தேவனை மகிமைப்படுத்தினால் உண்டாகும்னு சொல்லி இருக்கு. அதனால ரோமர் 1:21 என்ன சொல்லி இருக்கிறார்? நீ தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்தா அவன் இருதயம் எரிஞ்சிருமா? இருளடைஞ்சு போகணும். அவன் நன்றா இருக்கணும். அவன் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால், வேத வெளிச்சம் உனக்குள்ள வந்து பிரகாசிக்க வேண்டுமானால், நீ அதை தேவனை மகிமைப்படுத்தி சோத்திரத்தினால அதுல நீ பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த ரீதியிலும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு எல்லாம் ஷார்ட்டா சொல்லிடுறாங்க, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. எப்படி நிறைவேறுங்கிறது நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை சுதந்திரிக்க வேண்டும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க போய் முட்டிலாம் மோத வேண்டியதில்லை. அதை வாயினால அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்னும் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இரண்டாவது காரியம், சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சோதனை வருதா இல்லையா? எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு இருக்கின்றார். சில வேளையில பண நெருக்கடி வருது, சில வேளையில வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்க, அங்கங்க அலையிறோம். ஆனா நீ தேவனை மயம்படு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அவசரமா எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட விட மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லி சோதிக்கப்படுறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 2:18 வாங்க. ஏன் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார்? உனக்கு சோதனையில ஜெயம் தர்றதுக்கு தான் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். ஏதுதான் ஒரு வார்த்தை சொன்னா காதை முடிஞ்சு போகுமா? முடியுமா? அவரால் முடியுமா? முடியாதா? வேதம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவு. அப்ப ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா ஆண்டவரால முடியும், நிறைவேறணும். உலகத்தை ஆண்டவர் எப்படிதான் படைச்சார்? வார்த்தையினாலதான் படைச்சார். மறந்து போயிடக்கூடாது. எல்லாம் அவரால முடியும். ஆனால் ஆண்டவரையும் அவ்வளவுக்குள்ள சோதிக்கப்படணும். அந்த வசனத்தை அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே உன் சோதனை அவருக்கு தெரியும். அவர் சோதிக்கப்பட்டார். எதுக்காக சோதிக்கப்பட்டார்? உனக்கு ஜெயத்தை தரும்படி தான், உன் சோதனையில ஜெயத்தை தரும்படிக்கு தான் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனபடினால வேதம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுற நமக்கு உதவி. அதுக்காக தான் கர்த்தருடைய பந்தி நமக்கு வச்சிருக்கு. நீ சோதனையில ஜெயம் எடுக்கணும். வருதா சோதனை? விட முடியலையா? கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போது அறிக்கை செய்து, ஆண்டவரே இனிமேல் இது பக்கத்திலே போக மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வந்து வாங்கி சாப்பிடு. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அது பொய்யல்ல, அது சத்தியம். நீ அந்த கர்த்தருடைய பந்திக்கு வரும் பொழுது உனக்கு காணப்படுகிற காரியத்துல, ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க, அதுக்காக தானே நீ ரத்தம் சந்தினீர், என்னை விடுதலை ஆக்கினீர், எனக்கு அற்புதம் செய்ய நீ சொல்லி ஒரு பொருத்தனையோட வந்து சாப்பிட்டு பாரு, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். ஆனபடினால வேதம் சொல்லுது, சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என எபிரேயர் 4:15-16 வாசிங்க. நல்லா எல்லாவற்றிலும் நான் ஆச்சரியப்பட்டு பார்த்ததுதான். நாம தான் சொல்றேன், இயேசு எல்லாவற்றிலும் சரி, அவர் சோதிக்கப்பட்டு என்ன செய்யல? பாவம் இல்லாதவராயிருக்கிறார். நாம சோதிக்கப்படும் போது பதறி பேசிடுவோம், ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். சோதிக்கப்படும் போது பிறகு கிடந்து என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்போம். நல்லா இருந்துக்கணும். அதே போலதான் யோபு என்ன செய்ய? சோதிக்கப்பட்டான். அவன் என்ன செய்யல? தன் உதடுகளினாலும் கூட என்ன செய்யல? பாவம் செய்யல. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். யோபு தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யலையாம். அதான் எழுதியிருக்கு. கர்த்தர் கொடுத்தான், எல்லாம் 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. ஆனா அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு வேதனை இருந்திருக்கும்? 10 பிள்ளைகளையும் காலி.
அது எவ்வளவு சாட்டா. ரெண்டாவது சொல்றான் வர பிசாசு கொடூரன். ஆமா, சரி எனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துருவான். அவன் உடம்ப கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரும், உடம்ப தொட்டு பாரும், எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்கண்ணா. ஆண்டவர் அதுலயே சேலஞ்சு பண்ணார். நீ வேணா அவன் உயிரை மாத்திரம் விட்டுரு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்ட்டாரு ஆண்டவர். அப்போ நம்மளை அப்படி பண்ண விடுவாரா? உனக்கு எனக்கும் பலன் இல்லைன்னா அந்த அளவுக்கு விட மாட்டாரு, அதெல்லாம் சோதிக்க மாட்டாரு. ஆனா வேதத்துல என்ன இருக்கு? சோதிக்கும் பொழுது அதுக்கு தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கு எங்க வச்சிருப்பாரு. அப்பந்தான் ஆண்டவர் ஒன்னா சோதிக்க விடுவார், மறந்து போயிடக்கூடாது. அவனை சோதிச்சாரு என்னைய அதிகமாக சோதி அப்படின்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் அவனுக்கு சோதிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. அவன் ஜெயித்துருவான், சாத்தான வெக்கப்படுத்திடுவான். சாத்தான வெக்கப்படுறது ஆண்டோடைய வேலை. நீ அதுக்கு ஜெயமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நன்றாக அறிந்து கொள்ளும், அவர் தாமே சோதிக்கப்பட்டார், என்ன செய்யல? பாவம் செய்யல. யோபு பாவம் செய்யல, நல்லா அறிஞ்சுக்கணும். ஆனா அப்ப சொல்றான் பாருங்க, சரீரத்தெல்லாம் பொழுத்து கிடக்கு, எல்லாம் கொப்பளமா இருக்கு, தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஓட்டை எடுத்து எதுல இருந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறான், நெட்டு உடுத்தி ஜாமல உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய மனைவி பார்த்துட்டு, அவன் பார்க்க அவளால சகிக்க முடியல. ஆனபடினால அந்த வார்த்தையை அவள் சொல்லுகிறாள். ஆனால் யோபு சொல்லுறான், தேவனத்துல இவ்வளவு நாள் நல்ல நன்மை பற்றியப்பா, நல்லதானே வச்சிருந்தாரு, உனக்கு என்ன குறை வச்சிருந்த? அவளுக்கு 10 பிள்ளை போனோன்னு அவளுக்கு என்னெல்லாமோ பதறி இருப்பா, ஆனா அவர் பதறல. விஷயம் அப்போ நல்லா இருந்துக்கணும். அப்போ யோபு சொல்றான், இவ்வளவு நாள் நன்மை பெற்றல, கொஞ்சம் தீமையை அனுபவிச்சா என்ன அப்படின்னு சொல்லிடுறான் பாருங்க. ஏதோ எழுதியிருக்கீங்கள, அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியுமா? அவன் கடைசியில் சொல்லினான், என் மீட்பர் உயிரோடு இருப்பார், அந்நிய கண்ணு என் கண்ணை அவரை பார்க்கும், அவர் என்ன செய்வாரு? மேகங்கள் மேல் வருவார். நாம எப்படி இருக்க? ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை வாயில சொல்லிட்டு சோதனை வரும்போது பின்வாங்கி போயிடுறான். ஆனா அவன் பின்வாங்கல. ஆனபடினால அந்த நாட்களிலே இங்கதான் ஆண்டவர் திருப்பி ரத்த சிந்தி நம்மளெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவனுக்கு அந்த அளவு எனக்குது வைராக்கியம் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யோபு எழுதின புத்தகத்துல அந்த வார்த்தையை வாசிங்க, 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, ஆமா, கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவன் நாம தேவனை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? அப்பதான் இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்க முடியும். அறிந்திருக்கிறேன். நல்லா பாருங்க, அவரை நானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம், என் கண்களே அவரை. சரி, இதனால சொல்லப்படுறதை நாம் பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோபுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, எப்பா இதை விசுவாசினா நம்மளால விசுவாசிக்க முடியல. ஆனா யோபு காலத்துல அப்படி இல்லை. பிசாசினால எவ்வளவுக்குள்ள சோதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் அந்த விசுவாசம் யோபுக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து ஜெயங்கொள்ள பண்ணுவாராக. ஆனபடினால்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருந்து பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்ப எங்க இருக்காரு? பிதாவின் வலது பார்த்திருந்து நம்முடைய பாவத்துக்காக நினைக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமா, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏதோ அறகுறையா உன்னை ரட்சித்துட்டு விட்டு போறவர் அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையதான். உலக தோட்டத்துக்கு முன்னே உன்னை இணைஞ்சிருக்கிறார். இதை நீங்க எப்பவுமே மனத்துல வச்சிருக்கணும். ஏதாவது ரட்சிக்கப்பட்டேன் பின்மான கிடையாது. உலக தோட்டத்துக்கு முன்னே உன்னை ஆண்டவர் முன் குறித்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அது நல்ல ஆணித்தனமா வச்சுக்கணும். ஏதோ தற்செயலா வந்து உட்காரல, இது ஆணித்தனமா உங்க இருதயத்துல இருக்கணும். ஆனபடினாலதான் வேதம் சொல்லுது, அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் 2:18 வாசிங்க. எபிரேயர் 2:18.
அவர்தான் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு இல்ல முற்றுமுடி ரட்சிக்க 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 7:25. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஏதோ மரித்து அப்படியே போயிடல. ஏசு 3ஆம் நாள் என்னச்சார்? உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறார். ஆனபடினாலே அவர் உன்னை முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனபடினால வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம கடைசி வர ஆண்டவர் காத்து கொள்வார். ஆனா நீ அதுலயும் எழுதப்பட்டிருக்குது. பேதுருவை யாரு சோதிக்க? பிசாசு கேட்கிறான். எங்கே ஆண்டவர் யோபு கிட்ட சேலஞ்சு பண்ணுறார். எங்கே பிசாசு வந்து பேதுருவை சோதிக்கும்படி கேட்கிறான். உடனே ஆண்டவர் சரிப்பா பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்காக என்ன செய்யறார்? பேசுறார். பேதுருவை கூப்பிட்டே சொல்லுகிறார், உன்னை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். யாரு? பிசாசு. ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நமக்கு என்ன பலவீனம் இருக்கு என்பதை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவன் கண்டிப்பா அறிஞ்சிருவான், மறுதளிச்சிருவான். ஆனபடினாலே அவனுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். எங்க ஆண்டவர் அவன் 3 நேரம் மறுதளிச்சிடறான், 3 நேரம் மறுதளிச்சிடறான். ஆனா ஆண்டவர் செய்தாரா? ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான். மனங்கசந்து என்ன செய்தாரா? அழுதான். நீ பாவம் செஞ்சுட்டு அழுது ஒப்பு கொடுக்கியா? சும்மா தொண்டைக்கு மேல தோத்திர ஆண்டவரே நான் மன்னிச்சிடும் அப்படி சொல்றியா? கண்ணீர் விடணும். தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும்? கண்ணீர் விடணும். தப்பு பண்ணிட்டு அங்க எங்க போலீஸ் போனா சும்மா விடுறானா? தடை விடுறானா? எடுத்து லத்தி எடுத்துட்டு 4 போடுறான். ஆமா, சும்மா விட்டுறானா? அப்ப நாமும் தப்பு பண்ணும் பொழுது ஆண்டுடைய சமயம் நல்ல அறிக்கை செய்யணும். சும்மா விட்டுறக்கூடாது. ஏதோ அறகுறையா ஆண்டவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி சும்மா தொண்டைக்கு மேல மன்னியும் மன்னியும் சொல்லி இருக்க கூடாது. நல்லா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை செய்து அந்த மன்னிப்பை நீ பெற்று நிச்சயித்து கொண்டவனா இருக்க வேண்டும். மறந்து போயிடக்கூடாது. இல்லாட்டா அப்படி ஆண்டவர் சொன்னா நம்ம தோசைக்கல்ல திருப்பி திருப்பி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோமா? அப்படி இருக்கக்கூடாது. சமாளிக்கலாம் கூடாது. தேவ சமூகத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அது மன்னிக்கப்படும், இல்லாட்டா மன்னிக்கப்படாது. ஆனபடினாலே ஆண்டவர் நம்மை முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. ம் 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 கேட்கப்பட்டது. நல்லா திரும்ப திரும்ப வீட்டுல போய் நீங்க வாசிக்க வேண்டும். ஏதோ வசனம் வாசிட்டோம் அப்படி போயிடக்கூடாது. தூக்கம்லாம் வரக்கூடாது. அவர் என்ன செஞ்சாரா? இன்னொரு வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் பூரணர் ஆன பின்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய சரி, தேவனாலே அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறார். நல்லா கூர்ந்ததை படிக்கணும். அதுல 3 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். நாமும் அந்த கீழ்ப்படுகிற யாவருக்கு தான். நீ கீழ்ப்படியாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வளர்த்து மாத்திரக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சுட்டா உடனே கீழ்ப்படிஞ்சிடணும், உடனே அவ்வளவுதான். ஆனபடினா அப்படி நீங்க ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏன்னா முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
எப்ப போனாலும் ஆண்டவர் கிருபாசன தண்டையில இருந்து, ஏன்னா உன்னை முன்குறித்து இருக்கிறார். இதை நீங்க மறந்து ஏற்று என்ன நினைஞ்சிருக்கார், முன்குறித்து இருக்கிறார். ஆனபடியால் நீ அவருடைய சமூகத்தில் அப்படிதான் கண்ணீரோட தாவீது தப்புட்டான். பெரிய பாவம் தான், விபச்சார பாவம், கொலை பாவம், 2 பாவமும் இருக்கு அவனுக்கு. ஒண்ணு இல்லை, தான் கையினால எழுதி கொடுத்து யோவாபுக்கு எழுதி கொடுத்து முன்னால விட்டு கொண்டு போட்டான். அப்போ நாத்தான் வந்து சொல்லுறான், ஆண்டவர் வருத்தப்படுறாரு, எப்பா நீ எதை கேட்டாலும் நான் தந்திருப்பேனப்பா, பிசாசு என்ன துக்கப்படுத்துற அளவுக்கு நீ போயிட்டிய. ஏன்னா இங்க தப்பு பண்ணோன்னா யார் ஓடுவா? பிசாசு நீ உன் பிள்ளைன்னு சொல்றிய, இருதயத்துக்கேற்ற தாசன் நீ சொன்னிறியாம, தாச நிலைமைய பாரும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இங்க ஆவிக்குரிய ஜண்டை அங்க நடக்கு. இங்க நம்ம சொகுசா உட்கார்ந்து கேட்டுட்டு கைத்தட்டு தோத்திரம் ஆத்திரம் போயிடும். அங்க அப்படி இல்ல. உடனே பிசாசு எங்க போறான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு போறான், போய் குற்றப்படுத்துறான். ஆனவனா அவனுக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, சும்மா எல்லாம் கொடுக்கப்படலை. ஆமா, ராஜா அவருக்கு வந்து என்ன பாடுபட்டானெல்லாம் நீங்க அறிந்திருக்கணும். அப்போ நன்றாக அறிந்து கொள்ளணும், இருதயத்துக்கு ஏற்ற தாசனா இருந்தாலும் சரிதான். நான் சொல்லிட்டு கடைசியில் உனக்கு பிறந்த பிள்ளை செத்து போன்னு போயிட்டான். இவன் உபவாசம் இருந்து கண்ணீரோடு அழுது பார்க்கிறான், செத்தே போயிடுச்சு. அலங்கோலமா இருந்துன்னு எழுதியிருக்கு. பாவத்துக்கு உண்டான தண்டனை பெரிய தண்டனைங்க. இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து உன்னை என்னையும் மீட்டு இருக்க நீ எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாய்? எப்படி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறாய்? இதுதான் கேள்வி. ஆனபடியா நல்லா அறிஞ்சுக்கணும், நாம செய்த பாவத்துக்கு ஆண்டவர் தண்டனைன்னா இங்க ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது. அதான் காடு கிரேஸ் கிருபைன்னு சொல்றது. கிருபை 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 கிருபைன்னு வேற எதையோ பண்ணிட்டு போயிடக்கூடாது. கிருபை இது, நீ மறிக்கணும். பாவத்தின் சம்பளம் தண்டனை தான். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் உனக்கு உண்டு பண்ணிட்டாரு. அதை விசுவாசி நீ கர்த்தரை சோதரிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதைத்தான் அவன்கிட்ட கேட்கிற, அவன்கிட்ட என்ன பொண்ணை கொண்டா, பொருளை கொண்டா, அதை கொண்டா, எதையாவது அவன்கிட்ட கேட்கிறாரா? இல்லையே. அப்போ ஆண்டவர், நீ தேவனை உன் வாயினால மகிமைப்பட அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நீ அறிக்கை செய்யும் போது அவர் சந்தோஷம், பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமா, என்னை கழுவிரணும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் சொல்றேன். அது மாத்திரமல்ல, என் பாவங்களை பாராது படிக்க முடியும், முகத்தை மறைத்து அடி அக்கிரமத்தெல்லாம் நீக்கிறோம். இருதயத்துக்கு என்ன தாசன் அப்படி பண்றான். நீ தந்த பரிசுத்தாவை என்னை விட்டு என்ன செய்யாரும் எடுத்துக்கொள்ளாதுங்கிறான். ஆனபடியா நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் பரிசுத்தாவியை தந்தவரும் நம்ம பரிசுத்தாவை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அவர் என்ன செய்வானா, வெளியே போயிடுவார். சிம்சானுக்கு எவ்வளவுக்குள்ள டைம் கொடுக்கிறாரு, 4 நேரம் கொடுக்கிறாரு. மனம் திரும்பல, இது கடினம். தண்டனை எப்படி குடிச்சு, கண்ணை புடுங்கி சிறைச்சாலை போய் நெஞ்சானா மாவாட்ட. அப்பதான் உணர்றான். சும்மா விட்டார் ஆண்டவர். ஏன் சிம்சோன் பேர் எங்க வந்துட்டு, விசுவாசிகள் பட்டியல் வந்துடுச்சு. சாலமோன் பேர் வரல. சாலமோன் ஞானி தானே, என்னதெல்லாமே எழுதியிருக்காரு, ஏன் அங்க வரல? அவன் விக்கிர ஆராதனை பண்ணான். தேவனே அவன்கிட்ட போய் என்ன செஞ்சாரா, 2 நேரம் பேசியிருக்கார், கடவுளே பேசியிருக்கிறார். ஆனா அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதியிருக்கிறது. நீ வாக்கு தத்துவத்தை வாங்கிட்டு அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்போ நாம ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். எரேமியா 1:18 வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமா எழும்புவார்கள். இல்ல எரேமியா திருன புத்தகம் 1:18. ஹல்லேலூயா. அப்ப உன்னை ரட்சிக்கிறது தான் ஆண்டவர் விருப்பம். உன்னை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் அவனை அழைக்கிறார்.
ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், என்னதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல, நீ சின்ன பிள்ளை நீ சொல்லாத, நான் உங்களோட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட. ஆண்டவர் அப்படி சொல்லிதான் அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனபடியினாலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வேதம் சொல்லுது, நம்மை சுகமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். யாரெல்லாம் வியாதியா இருக்கிறீங்க, உங்களை குணமாக்குறதுக்கு தான் அவருக்கு விருப்பம். நீ வியாதியிலே சாகணுங்கிறது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது. ஆமா, ஒரு குஷ்டரோகி வந்து கேட்கிறான், ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று கேட்கிறான். உடனே சோதரம், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நன்றாக அறிந்து கொள்ளணும். ஆண்டோடைய சித்தம் எல்லாம் நீ நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா. நீங்க அப்படித்தானே வளர்க்குறீங்க உங்க பிள்ளைய? இல்ல, நான் கேட்கிறேன், கடை கெட்டு போட்டு அப்படி விட்டுறோமா? நம்மளால முடிஞ்ச ட்ரை பண்றோம், அடிச்சு எப்படியாவது திருத்தணும், இப்படி வரணும் அப்படி வரணும். நம்ம ஏன் பிள்ளைய கண்டிக்கிறோம்? எதுக்கு? நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை வருங்காலத்துல, அதுக்கு தானே கண்டிக்கிறோம். ஆனபடியான வேதம் அப்படிதான், ஆண்டவர் அப்படிதான். அவன் நல்ல தகப்பன். பொல்லாத தகப்பனா இருந்தா உன் இஷ்டத்துக்கு அவர் விட்டுருவாரு. நான் தான் குடிச்சிட்டு அலையிறானே, நீனும் குடிச்சிட்டா அப்படின்ட்டு போயிடுவார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன், நல்ல தகப்பன். ஆனபடினால என்ன போல மாறணும், அதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் அப்படிதான், என்ன போல என் பிள்ளை இருக்கணும், அப்படித்தானே அவர் விரும்புறாரு. அப்படித்தானே எழுதியிருக்கு. அவர் சாயலுக்கு ஒப்பாக நாம மறுரூபமாகணும். அதுக்குதான் ஆண்டவர் தம்ம பலிய, அவர் தம்ம சரத்தை எப்படிலாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆமா, அந்த கேடடை இந்த பார்க்கும்போது விரும்பத்தக்க, அதெல்லாம் வாசிக்கும் பொழுது கண்ணீர் வரணும், தப்பு பண்ணியிருந்தா. அப்ப நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், வேதம் நமக்கு அப்படிதான் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எப்படி ஆண்டவர் சோமா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறையா என்று கேட்கிறார். சும்மா குணமாகல, 2 குருடர் சத்தம் போடுறான். அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 இருக்கு, சொல்லிடுறேன், டைம் ஆயிரும் பிறகு. ஆனபடினால 2 குருடர் வீட்டுக்கு வராங்க. என்ன செய்யன்னு கேட்கிறாரு. எனக்கு இதை கண்ண சோமான உடனே ஆனன்னு சொல்ல, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறளா என்று கேட்கிறார். விசுவாசிக்கிறோம் ஆண்டவன். உடனே கையை நீட்டி தோடுறாரு. அவன் உடனே என்ன செய்யறான்? பார்வையடைந்தவனாய் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. எனக்கு வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வல்லமை 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த வல்லமை உண்டு நீ எப்படி இருக்கணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தா குருட்டு கண்ணு திறந்துடும். நீ எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது போயிடும், நிச்சயமா போயிடும். ஆண்டவர் செய்ய எப்படிப்பட்டவர்? அதான் சொல்லியிருக்க, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு என்று எழுதியிருக்கிறது. என்ன செய்யணுமா? அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்ன உண்டாகணுமா? மகிமை உண்டாகும்படி நாம் காணப்பட வேண்டும். அதுவும் முழுவதும் அப்படி எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ நமக்கு சொல்லுது. அடுத்தபடியாக நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல நம்மை சுகமாக்குவதற்கு நிறைய காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். வேதத்துல ஒவ்வொரு வசனமா சொல்லிடலாம். பேதுருல நம்ம பார்க்கிறோம், 1 Péதரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதத்துல எழுதியிருக்கிறது. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் குஷ்டரோகி குறித்து எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். வந்து அவரை பணிந்து கொண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், இதை நீங்க நல்ல பழைய ஏற்பாடுதான் நினைச்சிடக்கூடாது. நாம் அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க போகணி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார். 26ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை
யாவையும் கை கொண்டால் ம், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சரி. ஆண்டவர் உனக்கு பரிகாரியா இருக்க வேண்டுமானா அவருடைய நியமங்கள் அவருடைய வார்த்தைகள் நீ என்ன செய்யணும்? கை கொண்டு நடந்தால் அவ்வளவுதான். வேற ஒன்னையும் உன்கிட்ட கேட்கலப்பா, நான் தான் எழுதி வச்சிருக்கிறேனே, அதன்படி நீ நட, ஒன்னும் உங்கள்கிட்ட வராது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, நம்மை மரித்தோர்ந்து எழுப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாள்லே செத்து போனவங்களெல்லாம் எழுப்புனதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்கிறதை பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18, 19 ஈசாக்கை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ம், அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. ம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ம். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி ம், தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ம். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உன் ஏக சுதனம் என்றும் பாராமல் நீ அவனை என்ன செய்யணும்? மோரியா மலையில கொண்டு போய் எனக்காக அவன் நினைச்சு பலி செலுத்து என்று சொல்லுகிறான். ஆம். அவன் யாரு? ஏகசுதன். சரி, அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் உடனே கீழ்ப்படுகிறான். அதான் ஆச்சரியம். வேற ஒண்ணுமே சொல்லல. காலையில எழும்புறான், கட்டை எடுத்து தோல்ல வச்சுறான், விளைய ஏற்றிட்டு கூட்டிட்டு போறதை பார்க்கிறோம். அங்க போன உடனே வேலைக்காரன் 2 பேரையும் நிப்பாட்டிடுறான். ஏன்னா அவங்கள வச்சுட்டு இவனை கட்டினாக்க விட மாட்டான்னு தெரியும் அவனுக்கு. ஏதோ வயசான காலத்துல ஏதோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். ஆனபடினாலே அவங்க 2 பேரும் நீங்க இங்க இருங்க, நாங்க மலையில போய் பலியிட்டு வரேன்னு. போற பாதையில ஈசாக்கு கேட்கான், அப்பா விறகு கிட்ட இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆனா ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கிறான். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம். கர்த்தருடைய பருவத்தில் அவனுக்கு என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளப்படும் சொல்றான். தமக்கு வேண்டிய பலியை ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்றான். அது அப்புறம் தான் அவனுக்கு அந்த பேரை சொல்றான். அவன் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உடனே அங்க போறான். அங்க போனாக்கி ஈசாக்கை தான் பிடிச்சு கட்டி கட்டாய அடிக்கி எல்லாம் மேல கட்டி வைக்கிறதே பார்க்கணும். ஆனா ஈசாக்கு 13 வயசு 18 வயசுல இருக்கும். ஆனா அவன் சதாடாம இருக்கிறான் பாருங்க. ஆனா ஈசாக்கு குறித்து இயேசு கோப்பா சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் பலிபீடத்துல கட்டி போடுறான், கத்தி எடுத்து ஓங்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அவனை நோக்கி கூப்பிடுறதை பார்க்கணும். நீ இப்படி எனக்காக நீ அதை செய்தபடினாலே ஹல்லேலூயா, அவனை பெரிய அந்த வாக்குத்தத்தத்தை அவன் திரும்ப உறுதிப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனபடினால் பிரியமானவர்களே, நாம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை மரித்தோர்ந்து எழுப்ப எப்படி ஈசாக்க பாவனையாய் பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். வேதம் நமக்கு இப்ப புதிய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக இப்படி எப்பொழுதும் என்ன செய்வோம்? கர்த்தருடைய இருப்போம். அப்ப மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, நித்தியத்துக்கு எதுவாக தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ செத்த வீட்டுல தான் ஏதோ சொல்லுவாங்க நினைக்க கூடாது. மரணம் எப்பனாலும் வரும். ஆனால் நாம் இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒண்ணு இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 50 55 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு 12 வயது சிறுமி மரித்து போனதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவளை என்ன செய்கிறாள்? உயிரோடு எழுப்பினதை தலித்தாகுமே என்று சொல்கிறார். உடனே அவள் உயிரோடு எழுந்தாள். பிறகு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். வாலிபன் நாயினூர் விதவனுடைய மகனை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் போறார், பாடையில யார் வாரார்? நாயினூர் விதவையினுடைய மகன் மரித்து போகிறான். வாலிபன் பாடையில வந்துட்டு இருக்கிறான். இவங்க எங்க இருந்து போறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த ஸ்திரீ என்ன செய்யறா? சந்தோஷம் தான் வந்துகிட்டு இருக்கிற அந்த விதவை என்ன செய்யறா? அழுது கொண்டு இருக்கிறாள். அவருடைய
நீர் என் கண்ணீரை காண்கிற தேவன் ஒரு ஆளுக்கு பேரிட்டார். இப்போ அந்த கண்ணீரை கண்ட உடனே ஆண்டுடைய மனம் உருகி போயிடுது. உடனே பாடையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்ல. உடனே மரித்தவன் நினைச்சுதானா உயிரோடு எழும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் மரணத்தின் மேலே ஜெயமுடையவர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார். அதனாலதான் இங்கே பார்க்கிறோம், லாசரு மரித்து போனான். அவனுடைய சகோதரிகள் 2 பேரும் ரொம்ப பிரியமா இருந்தவர்கள். போற நேரம்லாம் அவனுக்கு சாப்பாடு பொங்கி போடுறது, ஆண்டுடைய பாத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள். முதல்ல சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிடுறாரு, இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கான வியாதி என்று சொல்லிவிடுவதை பார்க்கிறோம். பிறகு சொல்றார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி அவனை கூட்டிட்டு வர்றாரு ஆண்டவர். அவன் சொல்ல திதிமு சொல்றான், நாம அவரோட கூட மறிக்கிறதுக்கு போவோம் அப்படிதான் சொல்றான் சீசர்ல திதிமு எனப்பட்ட தோமா. ஆனா இங்க வந்த உடனே வார்த்தாள் நிறைய காரியத்தை சொல்லுகிறாள். ஆண்டவரோட நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை என்னென்னைக்கு நினைக்க மாட்டான், மறிக்க மாட்டான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று அவள்கிட்ட கேட்கிறாரு. உடனே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற பாருங்க, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு ஆண்டவரால் நினைச்சுக்க முடியல, ஒண்ணுமே சொல்ல முடியல. நேரே அங்க மரியாள் சந்திக்கிறாள். நேரே எங்க வச்சீங்கன்னு சொல்றாரு, நேரே கல்ற தோட்டத்துக்கு போயாச்சு. அங்க பெரிய கல் வச்சிருக்கு. ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்கன்னு ஒரு அவிசுவாசம் வருது. யாருக்கு? மார்த்தாளுக்கு வருது. ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு கண்டிப்பா நாரதான் செய்யும். ஆனால் உயிர்த்து அவரோட முதல்ல சொல்லிடுறாருல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு. அது நமக்கு உயிரோடு நாம் விசுவாசித்து நினைஞ்சிருவோம். எக்காலம் துணிக்கும் போது நினைஞ்சிருவோம், ஆண்டவரோட போயிடுவோம். அதுதான். ஆனபடினாலே அங்கே மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நான் சொல்லலையா, நான் சொன்னேனே அப்படின்னு சொன்ன கல்ல புரட்டுறாங்க. உடனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கடிந்து கொள்கிறார். உடனே தான் கல்ல புரட்டுறாங்க. உடனே ஆண்டவர் லாசருவே வெளியே வாங்கி உரத்த சத்தமா சொன்னார், மரித்தவன் உயிரோடு வந்தான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படினால நம்முடைய ஆண்டவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனா இருக்கிறார்? உயிரோடு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனா இருக்கிறார். அவர் செத்து போனவருக்கு தேவன் அல்ல, உன்னை உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனபடினா அப்படிதான் நீங்கள் விசுவாசித்து ஜெயம் கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. இனி நீங்க வாசிக்கும் போது வலுவாதபடி நம்மை காக்க எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். யூதா 24 வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும். போதும். முதலாவது வலுவாதபடி நம்மை காக்க வல்ல, ஒரு கமா போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். 2 வல்லம் இருக்கு. அப்போ உன்னை வலுவாதபடி காக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவர். கடல் மேல நடந்து போறார். உன்னை பேதுரு பார்க்கிறான். ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வர எனக்கு என்ன செய்யும், கட்டளையிடுன்னு சொல்லி கேட்கிறான். பேதுருக்கு நல்ல துணிச்சல் தான். வான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். உடனே நினைஞ்சிட்டான், கடல் மேல நடந்துட்டான். நல்லா செய்யணும், நல்லா நடந்துட்டான். யாருமே நடக்கல, மனுஷன் கர்த்தர் தான் நடந்தார். ஆனா இந்த பேதுரு, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சொன்ன உடனே நினைஞ்சிட்டான், இறங்கி நடந்துட்டான். ஆண்டவரை பார்த்துக்கிட்டே போனான், நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னது பார்த்தான், அலைய பார்க்கறான். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து எங்க இருந்தாளு, மீன் பிடிச்சிட்டு இருந்தாளு. அலைய பார்த்தோன்னா பயந்துட்டான், அவ்வளவுதான். சந்தேகம் வந்துட்டு உடனே தண்ணிக்குள்ள நினைச்சா டப டபடான்னு முங்குறான். இயேசுவே ரட்சின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஆண்டவருடைய கையை நீட்டி அவனை தூக்கி
ஏன் என்ன செய்தார்? சந்தேகப்பட்டா என்று சொல்கிறார். அதனாலதான் வேதம் சொல்றது, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்ளான்னு நினையாதிருப்பானாக என்று நினைச்சு கூட பார்க்க கூடாதான். அவன் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல என்ன வரக்கூடாது? விசுவாசத்துல நடந்தாச்சு, இயேசு என்னை ரட்சித்தார் அப்படின்னு பாடியாச்சு. ஆனா அதுல சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது இயேசுவே ரட்சின்னு தான் சொல்லணும். ஐயோ இப்படி போயிட்டோம்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அப்ப இயேசுவே என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவனை என்ன தூக்கி பிடிச்சு திரும்ப என்ன கடல் மேல நடத்திட்டு தான் வர, தூக்கிட்டு வரல. நல்லா இருந்துக்கணும். திரும்பவும் கடல்ல தான் யாரு வாரா? பேதுரு நடந்து வந்துதான் எதுல ஏறுறான்? போட்ல ஏறுறான். நல்லா அறிஞ்சுக்கணும். போகும்போதும் பார்த்துட்டு போனா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சந்தேகப்பட்டான். இவ்வளவு கடலெல்லாம் அடிக்கி நான் போறேன்னு சந்தேகப்பட்டான். உடனே அமுதுட்டான். ஆனா இயேசுவே ஆண்டவர் தூக்கிட்டாரு. இப்ப பிறகு தூக்கிட்டு ஆண்டவர் கையை பிடிச்சிக்கிட்டே தான் வந்திருப்பான். ஆண்டவர் கொண்டு வந்ததை பாருங்க. சும்மா இருக்க மாட்டேன். ஆனபடினாலே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 இருந்து வாசிங்க. சரி, போதும். வேதம் இதை நான் அப்பமே ஒருக்கா சொல்லிட்டேன். ஏனென்றால் சோதனை சும்மா வராது. அங்க உத்தரவு கொடுத்தாதான் அங்க வரும். மறந்து போயிடக்கூடாது. அப்ப சோதனையில நமக்கு ஜெயந்தருக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவன் உத்தரவு கேட்டாச்சுன்னா ஆண்டவர் நினைவார், உனக்கு முடியுமா முடியாதா அதை பார்ப்பாரு. அவருக்கு தெரியும் இந்த ஆளுக்கு இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும். நம்ம போறோம், பரீட்சை எழுத போறோம், பாஸ் ஆகிட்டோம், வேலைக்கு போறோம், இந்த படிப்புக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு கணக்கு போடுறாங்கல்ல. அதே மாதிரி வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இவ்வளவுதான் இவனுக்கு சோதனையை தாங்க முடியும். அதனாலதான் சோதனையோட தாங்கவும் அதை ஜெயிக்கத்தக்கதான போக்கை நமக்கு கட்டளையிடுவார்னு எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொண்டார். அவன் மறுதளிச்சாலும் கூட ஆண்டவர் அவன் நினைச்சுதான் ஒரே பார்வைதான், மனங்கசந்து அழுகிறான். இன்னொரு காரியமும் இருக்கு பாருங்க, திரும்பிடுறான். பிறகு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாரையும் விட்டு பேர உயிரோடு எழும்பின தரிசனத்தை பார்த்தாச்சு. சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனாலும் இன்னும் எத்தனை நாள் வரல? 40 நாள் வரைக்கும் அவர் கூட தான் இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் போது பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றேன். விட்டுட்டு வந்தாச்சு. அவனும் நினைஞ்சிடான், அவங்க கூட மற்ற சீசன்லாம் ஏறி போறாங்க. நல்லா அறிஞ்சுக்கணும். விட்டுட்டு வந்ததை திரும்ப செய்யறான். ஆனாலும் அவங்க மாதிரி இப்பவும் மீன் கிடைக்கல, போட்டு காலியா தான் போகுது. ஆனா ஆண்டவர் கரையில இருந்து என்ன செய்யறாரு? மீனை ரெடி பண்ணி அவனுக்கு போசிக்க எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே. நல்லா அறிஞ்சுக்கணும். நீ பிள்ளையா மாறிட்டா கூட, நீ அவிசுவாசியா இருந்து நீ திரும்ப போயிட்டா கூட ஆண்டவர் உன்னை எப்படிதான் அழைக்கிறார்? பிள்ளைன்னு தான் அழைக்கிறார். நல்லா அறிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனி இப்படியே உலகத்தோட போயிரும் அப்படிதான் போறான். யாரு? பேதுரு. ஆனால் ஆண்டவர் அவனை விடல. பிள்ளைகளே புசிக்கிறீங்க ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நீங்க பிடிச்ச மீன்ல சில பிறகு ஆண்டவர் சில வலதுபுறமா போடுங்கன்னா போடா, புல்லு நிறைய வந்துடுச்சு. இவன் பிடிச்ச மீன்ல சில. அப்போ யோவான் சொல்லுகிறான், அவர் கர்த்தர் அப்படிங்கிறான். அவ்வளவுதான். சட்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு என்ன செய்யறான்? உடனே குதிச்சு கீழே வந்து வர்றதே நம்ம. அதுதான் ஒரு தைரியம். ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவர் சும்மா விட்டாரா? போஜனை கொடுத்துட்டு அவனோட 3 நேரம் கேள்வி, நீ என்ன செய்யறாயா? என் மேல் அன்பா இருக்கிறாயா? இப்படிலாம் விட்டுட்டு ஓடிடுறியப்பா. பாருங்க, ஆண்டவர் சும்மா விடல அவனை. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆமா, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரன் என்ன செய்ய? ஸ்திரப்படுது. அவன் ஸ்திரப்படும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? சில போராட்டங்கள் எல்லாம் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நல்லா இருந்துக்கணும். அப்போ நீ ஸ்திரப்பட்ட பின்பு, இப்போ ஒரு இடத்துலயும் அவன் ஸ்திரமா இல்லையே. நல்லா இருந்துக்கணும். நிறைய இடத்துல நினைஞ்சிட்டு கோளாறு. முதல்ல
கடல்ல இருந்து நடக்கும்போது வாண்டாரு, பார்த்து உள்ள போயிட்டான். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, காவலிலும் சாவலிலும் நான் நினைச்சுவேன் பின்பற்றுவேன், நான் மறிக்கனாலும் ரெடி அப்படின்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு வந்து நீ இணைஞ்சிருவான 3 நேரம் மறுச்சான். அதே மாதிரி மறுதளிச்சானா இல்லையா? மறுதளிச்சான். ஆனா ஆண்டவர் கேட்டுக்கொண்டபடினாலதான் அதுல வெற்றி. அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. இன்றைக்கு நமக்கு அப்படிதான். ஏதோ யாரு பேதர்கள் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய சூத்த சொல்லலாம் நிறைய இருக்கு. ஆனபடினால இதெல்லாம் வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய சோதனையில எனக்கு வெற்றி வேணும், ஜெயம் வேணும். பேதரை விட நான் மோசமானவன், எத்தனை பேரை நான் அவனை மலிச்சு ஆண்டவரே. நாம சில வேளையில பார்க்கிற சோதனையை சேர்க்கிறோன்னு நம்ம குற்றப்படுத்திடுவோம். அப்படி இல்லை, அவங்கள விட நம்ம என்ன செய்யறதுதான் டம்மி தான். ஆமா, அப்படி ஒண்ணு நம்ம பெரிய பரிசுத்தவான் அல்ல, நல்லா அறிஞ்சுக்கணும். ஆனால் அது எதுக்காக எழுதி, நானும் நீனும் ஸ்திரப்படும்படிக்குதான் ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிற. அப்போ ஆண்டவர் அப்படி ஸ்திரப்படுத்தின பின்பு அவன் என்ன செஞ்சான், என்னை நேரே அடி, சிலுவையில் அறையாதங்கப்பா. என் ஆண்டவரை அப்படி அடித்தாங்க. நான் அதுக்கு பார்த்தேன், என்னை தலைகீழ அடிச்ச ஒப்பு கொடுங்கன்னு சொல்றேன். சரித்திரம் சொல்லுது, அவனுடைய மனைவி அவங்க போற அவ 2 பேரையும் பிடிக்கிறாங்க. அப்போ அவளை கண்களுக்கு முன்பாகவே, அப்படி ஒரு இதுல பார்த்தேன், யார் கண்களுக்கும், பேதுரு கண்களுக்கு முன்பாக அவருடைய மனைவியை முதல்ல சிலுவையில் அறைந்து கொள்றதை பார்க்கிறோம். பின்புதான் இவனை சிலுவையில் அறைய போறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், என்னை தலைகீழ அறையுங்கன்னு சொல்றதை பார்க்கிறோம். நல்ல காரியம். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக ரத்தம் செஞ்சு மறிச்சிருக்காங்க. நாம எப்படி மறிக்க முடியுமா? கொஞ்சம் நெஞ்சில கையை வச்சு சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் அப்படி இருப்பேனா? என்னெல்லாமோ பேசுறோமே டபடபடானி. ஆனா நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், நாம ஸ்திரப்படுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், வேற எதுக்கும் கிடையாது. ஏன்னா உன்னை வலுவாதபடி உன்னை என்ன செய்யணும், காத்து கொண்டு போனோம், பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போனோம். அதுக்குதான் உன்னை ரட்சித்தார், முன்குறித்து இருக்கிறார். ஆனபடியா நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுல இருந்து நாம அறிந்து கொள்ள வேண்டியது அதுதான், வலுவாதபடி நம்மை காக்கிறவர். எரேமியா 1:8 வாசிங்க. சரி, அப்ப நாம எதை குறித்து நினைக்கக்கூடாது, பயப்பட. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆனபடினால நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம்னு சொல்ல. அத நம்ம தீர்க்கதரிசி ஆகணும்னு விரும்புறோம். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பட்ட பாடுகளை பார்த்தேன்னா அவ்வளவுதான், அப்பா எனக்கு தீர்க்கதரிசனமே வேண்டாம்பா அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயமா. ஆமா, ஆனா இப்போ வர்ற தீர்க்கதரிசனம் எப்படி வருது, அதான் கர்த்தர் தான் அறிவார், நம்ம யாரையும் குற்றப்படுத்துறது இல்லை. நல்லா அறிஞ்சுக்கணும். எரேமியா தீர்க்கதரிசனம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசனம் பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசனம் கூட பாருங்களேன். சும்மாயா இருந்தாங்க? அவ்வளவு உபத்திரவத்தின் கோயில நம்ம புடமிடப்பட்டிருக்கிறாங்க எல்லாரும். ஆமா, அதனாலதான் ஆண்டவர் எழுதிய உபத்திரவத்தின் கோயில் இணைஞ்சு புடமிட்டேன். எதுக்காக? நீ சுத்த பொண்ணா மாறும்படிக்குதான், சுத்த வெள்ளியா மாறும்படிக்குதான். நல்ல ஆனபடினால உபத்திரவம் பாடு அதை குறித்து நாம என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட்டு விடக்கூடாது. சரி, இனி அடுத்தபடியாக ஒரு காரியத்தை, தமது மகிமையுள்ள, அதே இதுல பின்னாடி உள்ள 24 பின்னாடி, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எப்படி நிறுத்துவாரா, மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். யூதா 24 பின்பகுதியை வாசிங்க. ஆமா, ஆண்டவர்கிட்ட தான் எல்லா வல்லமையும் இருக்கு, மறந்து போயிடக்கூடாது. அப்போ வேத மிகுந்த மகிழ்ச்சியோட, உலகத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறா, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி இருக்கு, பிறகு ஏதாவது ஒண்ணு வந்துருது, ஏதாவது துக்கம் வந்துருது, வேலையில பாடு, அது ஏதாவது ஒண்ணு வந்துருது. ஆனா மிகுந்த மகிழ்ச்சியோட எப்படி நிறுத்துவாரா, மாசற்றவராய். உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என்ன செய்யுமா, பஞ்சை போல மென்மையா மாறும், மாசற்றவராய் மாற்றுவார். அது சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல செய்யுமா, வெண்மையாக மாறும். இயேசுவின் ரத்தத்தினால.
அதுக்கு தான் உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவன் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பாருங்க, 7வது தான் சொல்லியிருக்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 27 வாசிங்க. யாரை குறித்து? சபைக்கு எழுதுறார். நம்ம தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து சரி, ஆண்டவர் எதற்காக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார்? இந்த சபையை மகிமையுள்ள சபையாய் மாற்றும்படிக்குதான், அவரை போல மாற்றும்படிக்குதான். நிறைய இடத்துல அப்படிதான் எழுதியிருக்கு. நானே ஆச்சரியப்படுவேன். அப்போ ஆண்டவர் அதற்காக என்ன செய்தார்? தம்மை தாமே சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? ஒருவனுடைய கீழ்ப்படியாமனால எல்லாரும் பாவிகள் ஆயிட்டான். ஒருவருடைய கீழ்ப்படியதுனால நாம எல்லாரையும் ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். மறந்து போயிருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை நீதிமான் ஆக்கினவருக்கு எவ்வளவு சந்தோஷமா அல்லேலூயா சொல்லணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்மள நாம பாவிதான், ஆனா ஆண்டவர் நம்ம மேல அப்படி வச்சிருக்கிறார். அப்படிதான் போனோம். நான் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உண்மையில அன்பு கூர்ந்தபடியினால ஆண்டவர் உன்னை அப்படிதான் வைப்பார். அதுக்கு உனக்கு உதவி செய்ய எப்பவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்போ ஆனபடினாலே அவரை பற்றும் விசுவாசத்துல நாம் வளர வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுமா? சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவன் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 27 நீங்க வீட்டுல போய் நல்லா குறிச்சு என்ன செய்யணும்? நான் கரை திரை விடை முதலான ஒன்றுமில்லாத மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்னான நான் நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நிறைய சொல்லிடலாம், பிரசங்கமே அதில் பண்ணிடலாம். அப்ப நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. எபிரேயர் 4:12 அப்படித்தானே சொல்லியிருக்கு. ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் சரி, உன் இருதயத்தின் யோசனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மறந்து போயிடக்கூடாது. அப்ப தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை. நம்ம அறகுறையா நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் நான் பாடினேன், வல்லமை உண்டு. நீ பாடினாக்கி இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய தழும்புக்கு வல்லமை உண்டு, அவருடைய ஆவிக்கு வல்லமை உண்டு. அதனாலதான் 5 காரியத்தை முக்கியப்படுத்தி நம்ம பாடுறோம். ஏதோ சும்மா பரவசத்துக்காக பாடுறதில்ல, உனக்கு விடுதலையை கொடுக்கிறது எல்லாத்திலையுமே. ஆனபடினால வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திமிர்வாதக்காரன ஆண்டவர் குணமாக்குறதை பார்க்கிறோம். பார்த்தீங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, யாரு? 100 வேலைக்காரன். அவன் ஆண்டவர் சொல்றான். ஆண்டவர் சொல்றான், நான் அவனை நினைச்சுவேன் சுகமாக்குவேன், நான் வாரன்னு சொல்லி அவன் அழைச்சிட்டு போகல. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்றது கூட நான் நினைச்சல, பாத்திரம் இல்லை. ஏன்னு சொன்னால் பழைய பாட்டு காலத்துல அவ்வளவுதான். இவன் புறஜாதி, ஆனா யூத லேத்துல போகக்கூடாது. என்ன சண்டெல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? ஆமா, நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அந்த மிஷினரி நல்ல அழகா கொடுத்தாரு. ஆமா, புறஜாதிகளை எப்படி நினைச்சாங்க, எப்படி வந்தாங்க, நல்லா அறிந்து. அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம தியானிச்சாதான் அதில் உள்ள காரியம் நல்லா விளங்கும். ஆனபடினாலே இங்கே சொல்லப்படுகிறது, அவன் தன்னை தாழ்த்துகிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வார்த்தையின்படி உனக்கு ஆகணும்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான்.
உடனே அவன் வேலைக்காரன் சுகமாயிட்டான். அவ்வளவுதான். அப்ப அவனை குறித்து மேன்மையா அநேக காரியங்களை சொல்லதை பார்க்கிறோம். 10 குஷ்டரோகி வந்தாலும் ஒருத்தன் தான் தேவனை மகிமைப்படுத்த வந்ததை நாம் பார்க்கிறோம். 10 பேரும் சுத்தமாக்கிட்டான். அப்ப அந்த அந்நியனு சொல்லுகிறார், புறஜாதி அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். யூதர்களை குறித்து ஆண்டவர் நிறைய கடிந்து தான் கொள்ளுகிறார். ஏன்னா அவங்க ஓயினால ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்காங்க. ஆண்டவர் சுகப்படுத்தினது எல்லாம் எங்கதான்? ஓயினால தான் நிறைய சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எவ்வளவுக்குள்ள அவங்க கடிந்து கொண்டதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டுதான் அநேக காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் 6:63 பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். இப்ப நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஜீவன் இருக்குது. அப்ப நம்ம அது சும்மா வெறும் வார்த்தையா நம்ம நினைச்சு வாசிக்க கூடாது. எப்பொழுதும் வாசித்தாலும் அதுல இருக்கிற ஆவி எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அதுக்குள்ள ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில வல்லமை பண்ண வேண்டும் சொல்லி விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே நமக்கு அது பெரிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:49-50 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு ராஜாவுடைய மகன் சோமா இல்லாம இருக்கிறான். அதுக்காக அவன் தகப்பன் வந்து ஆண்டவரை கூப்பிடுறான். ஆண்டவரே, நீர் வந்து என் பிள்ளைய சோகமாக்கன்னு சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் மகன் சுகமா இருக்கிறான்னு சொல்லுகிறாரு. அதுக்கு முந்தைய நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வீட்டுல போய் வாசிக்கிடுங்க. அப்ப அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 50ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ம் 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 சரி, எத்தனை மணி நேரத்துல சொல்ற? ஆண்டவர் சொன்ன மணி நேரம் அதுன்னு சொல்லி அவன் குடும்பம் முழுதும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்ப நன்றாக சொல்லணும், நாம பிரசங்கம் பண்ணுற வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அது அனுப்பின காரியம் ஆகும்படி மாய்க்கும் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறபடி நீ போகலாம், உன் மகன் சுகமா இருக்கிறான், அவ்வளவுதான் சொன்னாரு. அதுக்கு முந்தி அவன் என் பிள்ளை மறிக்கிறதுக்கு முந்தி நீ வரணும்னு சொல்லி கூப்பிடுறான். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படிதான், நம்ம ஆண்டவருடைய வல்லமையை நாம் இன்னும் அறியவில்லை. ஆமா, ரசிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வார்த்தையினால படைச்சார். சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், எல்லாத்தெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை எனக்குள்ள எப்படி கிரியை செய்யுது, அதுல இருக்கிற ஜீவன், அதுக்குள்ள ஆவி எனக்குள்ள வெளிப்படணும். அப்படின்னு நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனபடினால அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறது. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வருது, அதுல சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். டைம் ஆயிட்டு, தூக்கம் வந்துட்டு எல்லாருக்கும். ஆனபடினால நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை. இன்னும் 2-3 காரியங்கள் இருக்கு. எபேசியர் 3ஆம் அதிகாரம், ஆத்துமாவிலும் சரீரத்திலும். இன்னொரு வசனத்தை வாசிருங்க, வேற ஒண்ணு இருக்கு, என்ன பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். நாம யாருக்கும் பயப்படக்கூடாது. ம் ம் சரி, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஆனபடி அவர் சொல்றார், உன் ஆத்துமாவை சரீரத்தையும் நரகத்துல தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கன்னு சொல்றாரு. இந்த சரீரத்தை மாத்திரம் கொலை செய்த பின்பு அவன் செத்து போனான்னு பிறகு அவன் ஒன்னால செய்ய முடியாது, சேர்ந்தால போட்டு போயிடும், அவ்வளவுதான். ஆனால் உன்னுடைய ஆத்துமாவையும் சரீரத்திலையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே போயிடும். ஏன்? அது நித்தியம். இப்ப நம்மளை சிறைச்சேதம் பண்ணிட்டானா அதோட முடிஞ்சு போச்சு, அவன் போட்டு போயிடுவான். ஆனா உன்னை உயிரோட எழுப்பி நித்தியத்துக்குள்ள ஆண்டவர் உன்னை கொண்டு போகிறார். ஆனபடினால நீ இதை குறிச்செல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடினால் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இந்த சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. இடது பக்கத்தின் இருப்பதை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, யாருக்காக நரகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது? உனக்காக கிடையாது. நல்லா ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, உனக்காக நரகம் நியமிக்கப்படவில்லை.
ஆ, ஆ. போதும் போதும் நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்யணும், அவ்வளவுதான். அவன் இடது பக்கத்துல யார் இருப்பான்? பிசாசுக்காகவும் தூதனுக்காகவும் நியமிக்கப்பட்ட இடம் நரகம். உனக்காக நியமிக்கப்பட்ட இடம் இல்ல. ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, நீ கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்து. எனக்கு இல்ல இது, எனக்கு தேவன் பரலோகராஜா வச்சிருக்கிறார். அதனாலதான் அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட அவருடைய மரணத்தின் நிமித்தம் என்னை மீட்டு கொண்டான்னு சொல்லி நாம் அதிகமாய் தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுது, நித்திய ஆக்கினை அடையும்படி அவர்கள் போறார்கள், நாமோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லதை பார்க்கிறோம். சரி, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மட்டும் வாசித்தா போதும். அதுக்கு முந்தி 17 இருந்து நீங்க வீட்டில் வாசிக்க, 17 இருந்து எழுதிருங்க. ஏன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு அதில் தான் எழுதியிருக்கு, வாசிங்க. அப்போ நம்ம அந்த வல்லமை வேணும். அவருடைய அன்பு எவ்வளவு வல்லமை நிறைந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சரி, அப்ப அறிவிக்கட்டாத அன்பு நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? ஆவியினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5 சொல்லி இருக்கிறது, அந்த அன்பை பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாத்தீங்க, அது 5:5. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அது அப்படி அறிவு கட்டாத அன்பு. ஏசு அன்பா இருந்தாரு, அவனை பிடிச்சு கொண்டுட்டாங்கன்னு தானே சொல்றாங்க, என்னெல்லாம சொல்றாங்கல்ல. அப்படி அல்ல, எனக்காக அவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்றாங்க? அவரை விசுவாசித்த எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதுதான். ஒருவனுடைய கீழ்ப்படினா எல்லாம் பாவி ஆயிட்டான். ஒருவனுடைய மரித்ததுனால எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. எல்லாருக்கும் வந்துடல. அந்த மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி நாம் கூப்பிட்டு நாம் அதுக்கு தப்பித்துக் கொள்ள அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் இருக்கு. எபேசியர் 6:10 வாசிங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அப்போ நன்றா அறிந்து கொள்ள. ஏன் அதை நமக்கு ஒரு பேலன் வேண்டி இருக்கு, பேலன் வேண்டி இருக்கு. நீங்க வாத்து பாருன்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துல பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. தீங்கு நாட்களில் அவைகளை ஜெயிக்கவும் அதை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் வல்லவர்களாகும்படிக்கு என்ன செய்யணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு அந்த ஆவணம் தெரியும்? எழுதணும். எழுதி படிக்கலைன்னாக்கி கூட்டு போட்டு படிக்க வச்சிருக்கீல்ல, பாஸ் ஆகணுன்ட்டு. இதுல பாஸ் ஆகணும். இது இருந்தாதான் யாரை ஜெயிக்க முடியும்? சாத்தான ஜெயிக்க முடியும். இந்த இதெல்லாம் கண்டிப்பா வேணும். அதனாலதான் வேத சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே, ஏதான் வேத வசனம் தான் அறையில என்ன செய்யணும்? அறைன்னா இந்த இடுப்பு இல்ல, இருதயமாகிய பலகையில என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் அறை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயின்னு சொல்லி இருக்கு. அப்ப இருதயமாகிய அறையில் அங்க வரணும். அப்போ சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டி கொண்டவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொண்டவர்களாகும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்த என்னும் பாதரட்சை காலிலே தொடுத்து கொண்டவர்களாகும், பொல்லாங்கனை அக்னியாத்தனை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக எது வேணுமா? விசுவாசத்தை உறுதியா பிடிச்சிருக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை. அதான் என்ன செய்யணும்? சாத்தாங்க இருந்து எது அடிச்சாலும் ரொம்ப அடிச்சாலும் இந்த கேடகத்தினால என்ன செய்யணும்? விசுவாசத்தினால என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதான் சொல்லுங்க, விசுவாசம் கேடகத்தை உறுதியாய் பிடித்து கொண்டவனாகும். இரட்சணியம் தலைச்சீரா, நம்ம சிந்தை பாதிக்கப்பட கூடாது, அதை சீரா அறிஞ்சிருக்கணும். தேவ வசனமாய் ஆவியின் படையை எடுத்து என்ன செய்யணும்?
யுத்தம் பண்றதுக்கு இதுதான், வேத வசனம் தான். பிசாசு வேற எதுக்கும் போக மாட்டான், போனாலும் போக மாட்டான். நீ வசனத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால என்னென்னலாம் தந்திருக்கிற ஆவியானவரே, சாத்தானின் ஆவிகளுக்கு கொடியேற்று எனக்கு ஜெயத்தை தாருன்னு நாம அப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்காக செய்யும் விண்ணப்பத்தோடு நாம் இருக்கு. அதனாலதான் ஊழியக்காரனுக்கு கொடுத்தா மாத்திரம் நினைச்சணும், ஜெபிக்க வேண்டும். அங்கதான் யுத்தம் நடக்குது. ஆமா, இங்க ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் நல்லா வச்சிருக்கிறான். அப்படின்னாலே நல்ல காரியம் ஆண்டவர் மகிமையான காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில செய்வார். 11 காரியம் செஞ்சு சொல்லியிருக்கேன், எழுதுங்க, முக்கியமான வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வர்ற வாரத்திலையும் நாம் அதை தியானிப்போம். ஆண்டவர் மகிமையான காரியம் தூக்கத்துல நிறைவேறுகிறாங்க. ஆனபடினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும், என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அதுக்குதான் ஆண்டவர் சபையை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து சபையை ஆண்டவர் கரை திரை பிழை முதலாம் ஒண்ணு இல்லாம பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் வரை கண்டு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். பாட்டு படிவோம். காணிக்கை போட்டு கிருபை எம்மை சூழ்ந்துகிறோம். 339வது பாடலை பாடும். கிருபை எம்மை 339 சோதரம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் உன்னை நடந்தார், சோதித்தை காத்துக் கொண்டார். சேனையின் கர்த்தர் உன்னை நடந்தார், சோதித்தை காத்துக் கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் வானிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரில் வானிலே
எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோ கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோ கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெறுக. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெறுக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து ஆசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து ஆசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். ஒருவர் கேட்ட சத்தியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட தேசத்திலே காணப்படுகிற கொடிதான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதமாய் நடைபெறுகிறது. அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கும்படியாக தேசத்திலே நாம் ஜெபித்தாதான் ஆசீர்வாதம் வரும். சபைக்கு தான் அந்த முழு பொறுப்பும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, நாம ஜெபிக்கணும். ஜெபமே ஜெயம் என்று நாம் பாடுறோம், வேதத்துல எழுதியிருக்கான். அப்படின்னாலே ஜெபிக்க 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 எல்லா காரியங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். அதுபடினாலே இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, இதுல கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும்படியாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக. எல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் நிறைய எடுக்கும். ஆனால் ஆவியானவர் இந்த நாட்களிலும் இதை எனக்கு கொடுத்தார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். ஆனபடினால இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசமும் வேணும். அதுல நாம் வைக்கிற நம்பிக்கை, அதுல உள்ள அன்பு நமக்குள்ளே பெருகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுங்க. கேட்ட சத்தியத்தை வைத்து சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க.
ஆமென் ஆமென். ஒருவர் ஒரு அதிகாரத்திலே லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சோத்திரம் சோத்திரம். அப்பொழுது சோத்திரம் 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ம் ம் ம். ஆமென் சோத்திரம். இப்பொழுதும் இம்மானுவேலின் இரத்தத்தால், இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் பாவம் தீங்கு நீங்கின ஓயாமல் பாடுவேன். மாப்பாவியான கள்ளனோ அவ்வூற்றில் மூழ்கினார். மன்னிப்பு மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தார், அடைந்து பூரித்தார், அடைந்து பூரித்தார். மன்னிப்பு மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து